கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மே மாதம் 29ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலையிலே எழும்பி உட்கார்ந்து என் கூட படித்தவன் எல்லாம் பெரிய ராஜ மேன்மையில் உட்கார்ந்துருக்கிறான், ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார்ந்துருக்கிறான். நான் மட்டும் இன்னும் கீழ்மட்டத்தில் கிடக்கிறேன், நான் மட்டும் கேவலமானவங்க கூட இருக்கிறேன், நீசர்களுக்கு முன்பாக நிற்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் அந்த ராஜ மேன்மை எனக்கு கிடைக்கல, எனக்கு மட்டும் ஏன் ராஜாக்கள் மத்தியில் இடம் கிடைக்கல, என் கூட படித்தவன் எல்லாம் நல்லா இருக்கானே, நான் மட்டும் ஏன் கெட்டு போய் கிடக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் அந்த மேன்மை இல்லை, நான் என்ன பாவம் பண்ணினேன் என்றெல்லாம் சொல்லி காலையில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஒன்னையும் தூக்கி ராஜ மேன்மையில் வைக்க கர்த்தர் ஒரு நல்ல ஆலோசனையோட உன்னை சந்திக்கிறாரு. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இன்னைக்கு எல்லாரும் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்காரணும், ராஜ பதவி எனக்கு வேணும், ராஜ மேன்மை வேணும், ராஜ கிரீடம் வேணும், ராஜ அரண்மனை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அதில் ஒன்றும் தப்பில்லை. ராஜ மேன்மை, ராஜ கிரீடம் இதெல்லாம் எதுக்கு அடையாளம் அப்படின்னாச்சுன்னா, நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு அடையாளம், நல்ல கவர்மெண்ட்டில் நல்ல போஸ்டில் இருக்கிறதற்கு அடையாளம். சிலர் எக்ஸாம் எழுதி, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி, டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்கலாம், ரயில்வே எழுதியிருக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம் எழுதியிருக்கலாம், பேங்க் எக்ஸாம் எழுதியிருக்கலாம். எப்படியாவது அரசாங்கத்தில் வேலை செய்து அரசாங்க சம்பளம் வாங்கணும், என்ன வந்தாலும் நான் அரசாங்கத்தில் தான் பணி செய்வேன்னு சொல்லி நிறைய முயற்சி எடுத்து கடந்த நாட்களில் தோல்வியோடு இருக்கலாம். நீங்கள் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கப்படணுன்ற உங்கள் ஆசை இது வரைக்கும் நிறைவேறாமல் இருந்தால் இன்னைக்கு நிறைவேறுகிறதற்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. உன் வேலையில் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும், படிப்பில் ஜாக்கிரதையாக இருக்கணும். சும்மா எனக்கு தெரியும் நான் போய் எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத போனீங்கன்னா, அது அரசாங்க எக்ஸாமோ எந்த எக்ஸாமும் சரி, பேங்க் எக்ஸாமோ ரயில்வே எக்ஸாமோ இல்லை எஸ்ஐ செலெக்ஷன் எக்ஸாமோ எதுவாக இருந்தாலும் சரி, எஸ்ஐ செலெக்ஷனுக்குன்னு ஒரு எக்ஸாம் இருக்கும், போலீஸ் செலெக்ஷனுக்குன்னு ஒரு எக்ஸாம் இருக்கும், மிலிட்ரி செலெக்ஷனுக்குன்னு ஒரு எக்ஸாம் இருக்கும். இது எல்லாத்தையும் அசால்ட்டாக எனக்கு தெரியும், எனக்கு திறமை இருக்குன்னு போய் செய்யக்கூடாது. ஜாக்கிரதையாக படிக்கணும், படிக்கிற நேரத்தில் ஜாக்கிரதையாக கவனமாக படிக்கணும். படித்தேன்னா கண்டிப்பாக ஆண்டவர் எனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைப்பார். அப்படின்னா உன்னுடைய பணியில், உன் வேலையில் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படின்னா விழிப்பாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நல்ல வாஞ்சியோடு இருக்கணும், டெடிக்கேட்டடாக இருக்கணும். உன்னுடைய வேலையோ தொழிலோ விரும்பி செய்யணும், டெடிக்கேட்டடாக செய்யணும். செய்தியன்னா ஒரு நாள் கண்டிப்பாக உன் ஆண்டவர் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பார். எனக்கு தெரிஞ்சு நான் முன்னால் குட் நியூஸ் டெலிவிஷனில் வழியாக தான் நம்ம டிவி ப்ரோக்ராம் எல்லாம் கொடுப்போம். அங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தம்பி ஒருத்தன் இருப்பான், ராதாகிருஷ்ணன் ஒரு பையன், கிராமத்துலேருந்து வந்தவன். அவங்க மாமா அங்கே கேமராமேனாக இருந்தார். அவர் கொண்டு வந்து ஊரில் கஷ்டப்படுறான் என் சகோதரி பையன், இவ்வளோண்டு தான் இருப்பான், அதனால் ஏதாவது வேலை கொடுங்கன்னு சொல்லி எடிட் பண்ணுகிற எடிட்டர் பக்கத்தில் இப்படி தான் உட்காந்துருப்பான். அப்போ எல்லாம் எடிட்டிங் பண்ணும்போது நான் எங்கள் ப்ரோக்ராம் ஷூட் பண்ணிவிட்டு எடிட்டிங் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். முத்துகிருஷ்ணன் ஒரு தம்பி இருந்தான் அப்போ எடிட்டர். அவன் எடிட் பண்ணுவான், இவன் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு தான் இருப்பான். முத்துகிருஷ்ணனுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு டைம் கூட இருக்காது. முத்துகிருஷ்ணன் சாப்பிட போகும்போது கூட அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் இன்றைக்கி அதே நம்பிக்கை டிவியில் அவன் சீஃப் எடிட்டர், சூப்பராக எடிட் பண்ணுவான். ஏன் தெரியுமா? அந்த ஜாக்கிரதை, தன் வேலையில் ஜாக்கிரதை இப்படியே பார்த்துட்ருப்பான். அதுக்கு பிறகு போக பார்த்தீங்கன்னா முத்துகிருஷ்ணன் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போயிட்டான். நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் ராதாகிருஷ்ணன் தான் எடிட் பண்ணிகிட்டு இருந்தான். இன்றைக்கி அங்கே ஒரு நல்ல எடிட்டராக வச்சுருக்கார். தன் தொழிலிலே ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால். அவனுக்கு படிப்பறிவு இல்லைங்க, ஆனால் இன்றைக்கி அங்கே படிச்சுட்டு வர்ற எடிட்டர்ஸுக்கு கூட இவன் தான் சில டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறான். அந்த அளவுக்கு எஃப்சிபி அது இது என்னென்னமோ சொல்லுவாங்க, எல்லாம் என்ன அவனுக்கு இருக்குது.
காரணம் டெடிகேஷன். அதாங்க இன்னைக்கு ராஜாக்களோட பிரபுக்களோட உட்கார வச்சிருக்கிறது. ஏனோ தானோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு டெடிகேட்டடாக அவங்களுடைய காரியத்தை செய்யுங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கி ராதாகிருஷ்ணனுடைய சாட்சி சொன்னதுனால இன்றைக்கி மற்ற சாட்சியை நான் இன்றைக்கி படிக்கலை, இல்லைன்னா டைம் போயிடும். சரி, நம்ம ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். படிப்பறிவு இருக்கோ இல்லையோ, தன் வேலையிலே தொழிலிலே ஜாக்கிரதையாயிருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசர்களுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த ஆலோசனையை, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் அவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஃபீல்டாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து என் பிள்ளைகளை அழகு பார்க்கிறாள். அவங்க ஃபீல்டில் ராஜாக்கள் மத்தியில் இவர்கள் நின்று ஆண்டவரால் அழகு பார்க்கப்பட, அலங்கரிக்கப்பட, அது அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அற்புதம் செய்ய இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்கிற மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-547-9999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.